ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெங்காயம் ஊறுகாய் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஊறுகாய் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டாப் நாச்சாக இருக்கும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டை போட்டுக்கணும். பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, அதுக்கும் மிடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் இருக்கிறவங்க காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் நல்லா கலர் கொடுக்கும், பட் காரம் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம நார்மல் வரமிளகாய் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நாங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஹை ஃப்ளேம்லும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லும் இல்லாமல் மிடில் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்க விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும், பட் நம்ம கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. எதுலையுமே செய்யலாம், நல்லா இருக்கும். பட் சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பெரிய வெங்காயம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் கொடுக்கவே இல்லை, ஏன்னா நம்ம நார்மல் மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, நார்மல் வர மிளகாய் இருக்கிறதுனால. அப்புறம் அதே பேனில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிச்சிட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையை போட்டு நம்ம பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட் அதில் ஊற்றிட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடணும். மூடிட்ட பிறகு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ண எண்ணெய் கூட கம்மி தான். ஊறுகாய் பொறுத்தவரை எப்போவுமே எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணால் நல்லா தாங்கும். பாருங்கள் கலர் நல்லா எப்படி வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு கலர் எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள். இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிறேன். நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நாள் தாங்கும். பார்த்திங்கனாலே தெரியும், பார்க்கவே அரோமாவாக இருக்குது, ஸ்பைஸியாகவும் இருக்கும் சாப்பிட சொல்ல. இந்த வெங்காயம் ஊறுகாய் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே.